வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே விவசாயி கத்தியால் வெட்டிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அவரை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கும் அவருக்கு தங்க வீடு அளித்தவருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் புறம்போக்கு இடத்தில் இருந்த 18 வீடுகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர். ஜேசிபி இயந்திர சக்கரத்தின் கீழ் படுத்தும் சிலிண்டரை வெடிக்க வைத்தும் தற்கொலை செய்து கொள்வோம் என போராடிய குடியிருப்பு வாசிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, பிரெஞ்சு தூதரகம், கலெக்டர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தொடர்ந்து கடந்த வாரத்தில் நட்சத்திர விடுதிகள், ரெஸ்டாரண்டுகள் ஆகியவற்றுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலம் வந்தது. போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். ஆனால் இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகியுள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் நபரை போலீசாரால் கண்டறிய முடியவில்லை. புதுவை சைபர் கிரைம் போலீசாரால் துப்பு துலக்க முடியவில்லை. இதனையடுத்து மத்திய சைபர் கிரைம் போலீசார் உதவியை நாடியுள்ளனர். இந்த நிலையில் இன்று புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு இமெயிலில் ஒரு தகவல் வந்தது. அதில் ஆளுநர் மாளிகையில் வெடிகுண்டு இருப்பதாகவும் சிறிது நேரத்தில் வெடிக்கும் என தகவல் இருந்தது. இதுகுறித்து பெரியகடை போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். எஸ்பி ரகுநாயகம், இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கர் தலைமையில் போலீசார் ஆளுநர் மாளிகையில் சோதனை நடத்தினர். வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய் ஆகியவற்றுடன் சோதனை நடந்தது. இறுதியில் வெடிகுண்டு புரளி என்பது தெரியவந்தது. துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது கையால் துப்புரவு செய்வதை தடுக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் கையால் துப்புரவு செய்வதை தவிர்க்கும் பொருட்டு தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு குறித்த சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. புதுவை மாநிலத்தில் இத்திட்டத்தின் முதன்மை அதிகாரியாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்த பல குழுக்கள் புதுவை அரசால் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் ஒன்றான மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவின் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியாளர் குலோத்துங்கன் தலைமையில் நோடல் அதிகாரியான ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. துப்புரவு கூட்டத்தில் தொழிலாளர்களின் பொருளாதார மற்றும் சமூக மறுவாழ்வை மேம்படுத்துதல் பற்றியும் அவர்களின் வாழ்க்கை மேன்மை அடைய கடன் உதவி வழங்க சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுடன் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்படும் மக்களின் குறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. குற்றங்களை பதிவு செய்யவும் மற்றும் அந்த வழக்கினை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் காவல்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் இந்தியன் வங்கி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அவரை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கும் அவருக்கு தங்க வீடு அளித்தவருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியைச் சேர்ந்தவர் ராஜேஷ், வயது 25. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தபோது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ராஜேஷ் கூறியுள்ளார். அதன்படி கர்நாடக மாநிலத்தில் எஸ்டேட் ஒன்றில் பணிபுரியும் தனது நண்பர் கதிர்வேலுவுடன் பேசி சிறுமியை கர்நாடக எஸ்டேட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார்.
இதுகுறித்து சிறுமி தரப்பில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து ராஜேஷ் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் அவருக்கு தங்க இடம் கொடுத்த கதிர்வேலு ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணையானது புதுச்சேரி பாக்சோ சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 6 வருடங்களாக நடைபெற்றது. வழக்கின் விசாரணை அனைத்தும் முடிந்த நிலையில் இன்று குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷ் மற்றும் அவருக்கு உதவிய கதிர்வேலு ஆகிய இருவருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் வழங்கி நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. புதுச்சேரி அருகே விவசாயி கத்தியால் வெட்டிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி, வயது 32, விவசாயி. இவர் மகள் பிறந்த நாளையொட்டி நண்பர்களான ராஜேஷ்குமார், சிலம்பரசன், மணிகண்டன் ஆகியோருடன் தனித்துமேட்டு சுடுகாட்டு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த தனித்துமேட்டு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு, வயது 19, அஜித்குமார், வயது 20 ஆகியோர் முன் விரோதத்தில் ரங்கசாமியிடம் தகராறில் ஈடுபட்டனர். ஆத்திரமடைந்த விஷ்ணு மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரங்கசாமியை வெட்டினார். தடுக்க வந்த ராஜேஷ்குமாரின் இடது கையில் வெட்டு விழுந்தது. ரத்த வெள்ளத்தில் மிதந்த ரங்கசாமியை சக நண்பர்கள் மீட்டு ஜிப்மரில் சேர்த்தனர். இதுகுறித்து ரங்கசாமியிடம் மருத்துவமனையில் புகார் பெற்ற கரிக்கலாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விஷ்ணு, அஜித்குமாரை கைது செய்து கத்தியை பறிமுதல் செய்தனர். காரைக்காலில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகளை விற்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட 3 நம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனால் மாவட்டம் முழுவதும் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உத்தரவிட்டார். அதன் பேரில் திருநள்ளாறு காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் திருநள்ளாறு, செல்லூர், சேத்தூர், அம்பகரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். அப்போது சூரக்குடியில் சிக்கன் கடையில் தடை செய்யப்பட்ட 3 நம்பர் லாட்டரிகளை வாட்ஸ்அப் மூலம் விற்பனை செய்த அதே பகுதியைச் சேர்ந்த அஜீஸ், வயது 65 என்பவரை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் லாட்டரி சீட்டுகள் விற்றதாக அகலங்கண்ணு பகுதியைச் சேர்ந்த வீராசாமி, வயது 50, செல்லூர் பகுதியைச் சேர்ந்த கனகசபை, வயது 65 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ரூபாய் 5,000, 3 செல்போன்கள் மற்றும் லாட்டரி நம்பர் எழுதி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் துண்டு சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இதில் தொடர்புடைய தம்பதியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மதுக்கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோவை திருடி சென்ற கடலூர் வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மஞ்சக்குப்பத்தை சேர்ந்தவர் நாகராஜ், வயது 38. இவர்கள் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரவு முள்ளோடை பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடை அருகே தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு மது அருந்துவதற்காக சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது ஆட்டோவை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் கடலூர் திருப்பாதிரி புலியூர் தங்கராஜ் நகரை சேர்ந்த ஜேம்ஸ் ஸ்டீபன், வயது 26, திருப்பாதி புலியூர் அகில் நாயுடு வீதியைச் சேர்ந்த அரவிந்தன், வயது 26 ஆட்டோவை திருடி சென்றது தெரியவந்தது. முத்தியால்பேட்டையில் இருந்த ஆட்டோவை போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் புறம்போக்கு இடத்தில் இருந்த 18 வீடுகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர். ஜேசிபி இயந்திர சக்கரத்தின் கீழ் படுத்தும் சிலிண்டரை வெடிக்க வைத்து தற்கொலை செய்து கொள்வோம் என போராடிய குடியிருப்பு வாசிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் 18 குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். சாலை விரிவாக்கப் பணிக்காக இவர்களை அப்பகுதியிலிருந்து அகற்ற அரசு சார்பில் பல்வேறு நிலைகளில் நோட்டீஸ் வழங்கியும் அவர்கள் அங்கிருந்து செல்லாமல் அரசு தங்களுக்கு உரிய இடத்தையும் பாதுகாப்பையும் வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறையினர் அங்கே குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தினர் வீட்டினுள் சிலிண்டருடன் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியும் ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி காலாப்பட்டு காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் போலீசார் நேற்று முன்தினம் கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனை பின்புறம் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். மேலும் காரில் வந்த 2 வாலிபர்களிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவர்கள் ஓட்டி வந்த காரை தீவிரமாக சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் வந்த காரின் பின்பக்கத்தில் தடை செய்யப்பட்ட கஞ்சா இலைகள் 300 கிராம் அளவிற்கு மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பிள்ளைச்சாவடி சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பிரசாத் வயது 26 மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் வயது 26 என்பதும் இருவரும் மீன்பிடி தொழில் செய்து வருவதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அவர் காலாப்பட்டு பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய வந்தது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனைக்கு வைத்திருந்த கஞ்சா மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 6 பேரிடம் ரூபாய் 33.49 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மகனை சென்னையைச் சேர்ந்த ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி பழனிசாமியின் மகன் ரூபாய் 15.40 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அப்பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. இதேபோல் வேல்ராம்பேட் பகுதியைச் சேர்ந்த கௌதமன் ரூபாய் 50,000 இழந்துள்ளார். மேலும் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த மனோகிரி என்பவர் மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி மானேகிரி ரூபாய் 16.51 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதில் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. இதேபோல் கோர்டுகாடு பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவர் ரூபாய் 28,000 ஒயிட் டவுனை சேர்ந்த கௌசல்யா ரூபாய் 66,000 இழந்துள்ளார். மேரி உழவர்கரையைச் சேர்ந்த மஞ்சிலி ரூபாய் 14,000 இழந்துள்ளனர். இவர்கள் மொத்தமாக ரூபாய் 33.49 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்து உள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஸ்டான்ஸ்போர்ட் பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடு திறந்து வைத்தார். புதுச்சேரி மூலக்குளம் பிச்சவீரன்பேட்டில் இயங்கி வரும் ஸ்டான்ஸ்போர்ட் மேல்நிலைப் பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடு, சிஎஸ்கே மேலாண் இயக்குநர் விஸ்வநாதன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை சேர்மன் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடு, தற்போது இங்கு தொடங்கப்பட்டுள்ள சூப்பர் கிங்ஸ் அகாடமி மூலம் கிரிக்கெட்டில் ஒருநாள் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இது என கூறினார். மேலும் புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி திறந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஎஸ்கே அணியின் மேலாண் இயக்குநர் விஸ்வநாதன், இந்த சீசனில் எங்கள் அணி சரியாக விளையாடவில்லை. ஆட்டத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். எஞ்சியுள்ள ஆட்டங்களில் சிஎஸ்கே அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். காரைக்கால் திருநள்ளாறு நலன் குளத்தில் யாசகர் ஒருவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் சனி பகவான் அருள் பாலித்து வருகிறார். பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகின்றனர். அதேபோல் பல்வேறு இடங்களிலிருந்து யாசகர்கள் பலர் திருநள்ளாறு வருகின்றனர். இதனிடையே நேற்று திருநள்ளாறு நலன் குளத்தில் 50 வயது மதிக்கத்தக்க யாசகர் ஒருவர் குளிக்க சென்றபோது தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த திருநள்ளாறு போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து இறந்தவர் குறித்து விசாரித்து வருகின்றனர். பெண்கள் மற்றும் இந்து மதத்தை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தி கண்டமங்கலத்தில் அதிமுக ஒன்றிய மகளிர் அணியினர் பொன்முடி உருவப்படத்தை செருப்பால் அடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களையும் இந்து மதத்தையும் கொச்சைப்படுத்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மகளிர் அணி சார்பில் மயிலி, கவிதா, நித்ய கல்யாணி, கல்பனா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன், ராமதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி அவரது படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் சாஜே சரவணன்குமார் மற்றும் சிவசங்கர் எம்எல்ஏ கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் மந்தைவெளி கூத்துமேடை பின்புறம் கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாஜே சரவணன்குமார் மற்றும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கர் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டி பூமி பூஜை விழாவினை தொடங்கி வைத்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், பொருளாளர் தங்கமணி, முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன், சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் விழாவில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளை சார்ந்த சங்க தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் பல்வேறு சாலைகளை மேம்படுத்தும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை தாண்டவன் குப்பம் வீதி முதல் புத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள கண்ணதாசன் வீதி, கழிவுநீர் பெரிய வாய்க்கால் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அல்லி வீதி விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை மேம்படுத்துவதற்காக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 12 லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் மண்டபம் பூமி பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் திருவிழா மண்டப பூஜையும் மற்றும் வன்னியர் குல மரபினர் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பெருமாள் கோவில் உற்சவத்தை பற்றியும் 6ஆம் திருவிழா மண்டபம் சீரமைப்பு பற்றியும் விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், சம்பத், பிரேம்குமார், சத்தியமூர்த்தி, செந்தாமரை, கண்ணன், மாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மாடவீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்டதற்கான அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிவகை செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் வில்லியனூர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவல்லி கட்சிக் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்பரசன் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்தும் திருமாறன் அக்கட்சியின் பானை சின்னத்தை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் பாராட்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து CBM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் இளவேந்தன், திருமாநம்பி, வில்லியனூர் தொகுதி கதிர்வேல், ஆனந்த், ஊசுடு தொகுதி செல்வம் கவி, திருமுகில், மங்கலம் தொகுதி பாலமுருகன், ஐயப்பன், பெருமாள், மங்கையர் செல்வன், கபிலன், நெடுங்கோ, பக்ருதீன், திருவரசன் என ஏராளமானோர் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பாரதிபுரத்தில் உள்ள உலக முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலையில் அமைந்துள்ளது உலகமுத்து மாரியம்மன் கோவில். கோவிலில் திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகத்திற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி கோவிந்தசாலையில் உள்ள உலகமுத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் புதன்கிழமை காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி கணபதி ஹோமம் முதல் காலை பூஜை, 2ஆம் காலை பூஜை, 3ஆம் காலை பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை 4ஆம் கால பூஜையுடன் பூர்ணாகிதி நடைபெற்றது. அதன் பின் கடன் புறப்பாடு நடைபெற்று ஆலய கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர். துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி துத்திப்பட்டு கிராமத்தில் இயங்கி வருகின்ற ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் ஊர்வசி சோப்பு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிர்வாகத்தை கண்டித்து ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற தொடர் மறியல் போராட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், செந்தில், தமிழ்ச்செல்வன், தங்க கதிர்வேல் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்த தொழிலாளர்களுக்கு முறையான இபிஎஃப் பென்ஷனுக்கு கம்பெனி மூலமாக வழிவகை செய்திட வேண்டும், 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் போராட்டத்தில் ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே விவசாயி கத்தியால் வெட்டிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அவரை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கும் அவருக்கு தங்க வீடு அளித்தவருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் புறம்போக்கு இடத்தில் இருந்த 18 வீடுகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர். ஜேசிபி இயந்திர சக்கரத்தின் கீழ் படுத்தும் சிலிண்டரை வெடிக்க வைத்தும் தற்கொலை செய்து கொள்வோம் என போராடிய குடியிருப்பு வாசிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.